நண்பர்களுக்கு வணக்கம். சிவபுராணத்திலே தொடர்ந்து நாம் 25வது வரியிலிருந்து சிந்திக்க இருக்கிறோம். பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன். வினையினால் ஆட்கொள்ளப்பட்டதனாலே பொல்லா வினையேன் என்று குறிப்பிடுகிறார். வினை நீங்கினால் பிறவி நீங்கும். வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் இல்லாது போனால் தினை போதளவும் நில்லாது கண்டாய் என்று பட்டினத்தார் கூறுவார். அப்படி வினை உள்ள வரை பிறப்பு இருக்கும். வினை நீங்கினால் பிறப்பு இல்லாமல் போய்விடும். அந்த வினையை நீக்கக்கூடிய ஆற்றல் சிவபெருமானுக்கு உண்டு. ஆகையினாலே உன்னை புகழுமாறு ஒன்று அறியேன். உன்னை புகழ்வதற்கு கூட எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் வினையினாலே ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறேன். அந்த வினையை நீக்கம் செய்ய வேண்டும் என்று பொருள். புல்லாகி கூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள். இந்த முறை 25வது வரியிலிருந்து 30வது வரி வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம். நமக்கு பல்வேறு பிறவிகள் உண்டு. அந்த பிறவிகள் சஞ்சித வினையினாலே மறைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று நடந்த பிறவியும் தெரியாது, நாளைக்கு வரப்போகின்ற பிறவியும் தெரியாது. மறைப்பு ஆற்றலிலே அது வைக்கப்பட்டிருக்கிறது. படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளுதல் என்று சொல்வார்கள். நாம் ஒரு பொருளை கேட்கும்போது அந்த பொருள் இன்பம் தருகிறதா துன்பம் தருகிறதா என்பது நமக்கு தெரியாதாம். ஆனால் கேட்டு விடுகிறோம். பெற்ற பிறகு நாம் வருத்தப்படுகிறோம். சில நேரம் இன்பமாக இருக்கிறது, சில நேரம் துன்பமாக இருக்கிறது. அப்படி பல பிறவிகளை பெருமான் புல் என்று சொல்கிறார். ஓர் உயிர் படைத்த புல்லாக இருக்கிறோம். இந்த பசுமாடெல்லாம் சாப்பிட்ற புல். பூடு அது ஒரு தாவர வகை. புழுவாக இருந்திருக்கிறோம். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என்று அப்பர் பெருமான் புழுவாக இருந்திருக்கிறேன் என்பதை பதிவு செய்கிறார். மரமாகி, மரம் கூட ஒரு பிறவிதான். அந்த மரத்துக்கும் உயிர் உண்டு. பல பிறவிகளே மரமாக இருந்திருக்கிறோம். பல்விருகமாகி பல்வேறு மிருகங்களாக இருந்திருக்கிறோம். சிங்கம், புலி, யானை, எத்தனை மிருகங்கள் இருக்கிறது. அத்தனை பிறவியும் நாம் மிருக வடிவிலே வாழ்ந்திருக்கிறோம். பறவையாக இருந்திருக்கிறோம். ஒரு காலத்திலே பறவையாக இருந்து காற்றிலேயே நாம் பறந்து சென்றிருக்கிறோம். பாம்பாகி, பாம்பு கூட ஒரு பிறவிதான். 14 லோகங்களிலே கீழே இருக்கக்கூடிய லோகம் 14வது லோகம் நாகலோகம் என்று சொல்வார். நமக்கு மேலே 7 உலகங்கள் இருக்கின்றன, நமக்கு கீழே 7 உலகங்கள் இருக்கின்றன. கீழே இருக்கக்கூடிய உலகங்கள் எல்லாம் இருள் வடிவமாக இருக்கிறது. அதிலே 14வது 7வதாக இருக்கக்கூடிய அந்த நாகலோகத்தில் பாம்புகள் நிறைய இருக்கும். ஒரு உலகம் முழுவதும் பாம்பு. அதிலே ஒரு பாம்பாக இருந்திருக்கிறோம். கல் கூட ஒரு பிறவிதான். அகலிகை கல்லாகத்தான் பல ஆண்டுகள் இருந்தார். அவருடைய கணவன் சாபத்தினாலே ராவனுடைய கால் பட்ட உடனே அந்த சாபம் நீங்கி அகலிகை சாப விமோசனம் பெற்றாள் என்று ராமாயணத்திலே படித்திருக்கிறோம். பாமன் சுவாமிகளும் கல் ஒரு பிறவி என்று சில இடங்களிலே கூறியிருக்கிறார். மனிதராய் இப்போதான் நம்ம வரோம். மனிதனாக இருக்கிறோம். ஆனால் மனித குணங்களோடு இருக்கிறோமா என்பது தெரியாது. ரஜோகுணம், சத்துவ குணம், தாமச குணம் என்ற 3 குணங்கள் மனிதனுக்கு உண்டு. இதில் சத்துவ குணத்தில் இருக்கும்போது தான் நாம் மனிதனாக வாழ முடியும். சாந்தமும் இல்லையது, சௌக்கியமும் இல்லையது என்றார். பல நேரங்களிலே இந்த குணங்கள் மாறுபட்டிருக்கும். உணவினாலே இருக்கும், சில நேர சூழ்நிலைகளினாலே மாறுபடும். ஆனால் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யும்போது நமக்கு சாந்தம் கிடைக்கிறது. அப்போதுதான் மனிதராக இருக்கிறோம். பேயாக கூட ஒரு பிறவி இருந்திருக்கிறோம். காரைக்கால் அம்மையார் பேய் வடிவம் வேண்டி பெற்றனர் என்று சேக்கிழார் குறிப்பிடுவார். பெருமானோடு எப்போது இருக்க வேண்டும், அந்த ஊழி காலத்தில் கூட சிவபெருமானை பிரியாமல் இருக்க வேண்டும் என்று காரைக்கால் அம்மையார் பேய் வடிவம் வேண்டி பெற்றார். கணங்கள், பெருமானோடு இருக்கக்கூடிய சிவகணங்கள். பெரிய புராணத்திலே அந்த சிவகணங்கள் கூட 5 தொழில் செய்யும் என்று சேக்கிழார் குறிப்பிடுவார். வல் அசுரராகி, அசுரர்கள் பலம் படைத்தவர்கள். அதனாலே வல் அசுரர். திருப்புகழில் கூட வல் அசுரர் வாழ என்று திருப்புகழ் அருணகிரிநாதர் வலிமை படைத்தவர்கள். ஒரு 100 பேர் செய்யக்கூடிய வேலையை ஒரு அசுரன் செஞ்சிருவான்.
அதனால் அவருக்கு வலிமை அதிகம். வல்லசுர் முனிவராய், முனிதல் என்றால் நினைத்தல் என்று பெயர், முனிதல் என்றால் கோபம் என்று பெயர். முனிவராக இருந்திருக்கிறோம், மிகப்பெரிய நிலை. ஆனால் கோபம் வந்தால் அத்தனையும் அந்த தவம் எல்லாம் அழிந்துவிடும் என்பார்கள். முனிவராய், தேவராய், உயர்ந்த தேவ வடிவங்களாக இருந்திருக்கிறோம். வானத்திலேயே வாழக்கூடியவர்கள், தேவேந்திரனோடு எல்லா சுகங்களையும் அனுபவிக்கக்கூடியவர்கள் தேவர்கள். செல்லா நின்ற தாவர சங்கமத்துள், செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் என்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தாவரங்களை எல்லாம் இருக்கிற பிறவிகளே நாம் கலந்து இருக்கிறோம். அதை கடந்து இப்போது மனிதனாக இருக்கிறோம். இப்போது சிவபெருமானை வழிபாடு செய்து சிவனருளை பெறுவோம் என்று இதிலே நிறைவு செய்கிறார் இறைவன்.